முந்திலாம் எனக்கு வந்து பணக்காரங்க ரொம்ப ராயலா இருக்கவங்கள பார்த்தோன்னே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். பாரு அவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்கலாம் எவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும். முந்தி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு. இப்பெல்லாம் பணக்காரங்களை பார்க்கும்போது எப்படி நினைக்குதுன்னா, இவ்வளோ ஏழையா இருக்கிறாங்களே, ஆண்டவருடைய அன்பு அறியாம இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, இவங்கெல்லாம் எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கும், இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, எந்த குறையுமே இல்லை, இவங்கெல்லாம் எப்படி ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமாகும், வாய்ப்பு ரொம்ப கம்மியே அப்படின்னு சொல்லுகிற பாரம் உருவாயிடுச்சு. கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க, அடுத்த வேலைக்கு என்னன்னு சொல்லி திகைச்சு போயிருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஆண்டரை பத்தி சொன்னா கேட்பாங்க. பணக்காரங்களுக்கு யார் சொல்றது? அதைத்தான் யாக்கோபுல சொல்றாரு பாருங்க, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். அப்ப ஏழைகளை என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். அப்படியே ஆப்போசிட்டா போட்டா பணக்காரங்களை விசுவாசத்திலே தரித்திரராக மாற்றி இருக்கிறார். அப்ப நீங்க பார்க்க வேண்டிய பார்வை, எந்த ஒரு பணக்காரங்களையும் பெரிய அதிகாரிகளையோ இல்ல ஒரு கார்ல ரொம்ப ராயலா போறவங்களை பார்த்தோன்னு நீங்க பரிதாபப்படணும். ஐயோ இப்படி இருக்காங்களே, இப்படி பொறாமப்படக்கூடாது. பரிதாபப்பட்டு ஐயோ இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையே, இவங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லையே, இவங்களுக்கு யாரு சத்தியம் நம்ம சொல்ல முடியுமா, நம்ம நெருங்க முடியுமா, நம்ம யாரையா பார்க்க முடியுமா, பேச முடியுமா? அப்ப அந்தந்த லெவலுக்குரியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்தந்த நபர்கள் போனாதான் கேட்கும். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் போகணும். நம்மள மாதிரி சாதாரணமா அற்பமான ஆள்லாம் பக்கத்திலே போக முடியாது. அப்ப அந்த ஒரு வாய்ப்பையும் சூழலையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது யார் அப்படின்னா கர்த்தர், நம்முடைய ஜெபத்தின் மூலமா. அதுல நாம கவனமா இருக்கணும். அப்ப பார்வையில பட்சபாதம் இருக்கணும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனால் நமக்கு வரக்கூடியது யாரு? இந்த லாசரு ஐஸ்வர்யனுடைய சம்பவம் தான் நமக்கு மனசுல வரும். அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே தீமைகள் அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த ரெண்டு சம்பவம். அப்ப நான் பார்க்கிற எந்த ஒரு பணக்காரனும் அங்கே வேதனைப்படக்கூடாது. இங்கே சுகமா இருக்கிறான், ஆனா அங்க என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. நீயோ வேதனைப்படுகிறாய், அவன் தேற்றப்படுகிறான். அப்போ ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, அவங்களே நம்ம ரீச் பண்ணி தான் ஆகணும்.